சரிகமப சீனியர் சீசன் 4ல வந்துட்டு சூப்பரான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. இந்த ப்ரோமோல யாரெல்லாம் பாடின மாரி காட்டியிருக்கிறாங்க, என்ன கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, எதுக்காக எல்லாம் எல்லாரும் வெயிட் பண்ண போறாங்க, இப்படியான விஷயங்கள எல்லாம் வாங்க பார்க்கலாம். அடுத்ததாக சரிகமப சீனியர் சீசன் 4ல நடக்க போற சுற்று வந்து காதலும் இசையும் சுற்று தான். இந்த சுற்றுல வழமை போல நம்மளுடைய விபி சார் வந்துட்டாரு. விபி சார வந்துட்டு நிறையவே மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோல வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையும் கூட அதுதான். அதேபோல எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த சுற்றுக்கு விபி சார் வந்திருக்கிறாங்க. இந்த சுற்று வந்து செம்மையா அட்டகாசமா போக போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த சுற்றுல வந்துட்டு யாரு பாடின மாதிரியான ப்ரோமோலாம் வந்திருந்தது அப்படின்னு சொன்னா, முகேஷ் மற்றும் பொக்கிஷியா 2 பேருமே சேர்ந்துட்டு, பூக்கள் பூக்கும் தருணம் பாட்ட வந்து பாடியிருக்கிறாங்க. செம்மையா பாடியிருக்கிறாங்க. கண்டிப்பா வந்துட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராவே வந்துட்டு பாடியிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து நம்மளுடைய அமன் வந்துட்டு என்ன பாடல் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, "உருகி உருகி" பாட்டு தான். உண்மையாகவே எல்லாருமே உருகி தான் போயிருப்பாங்க இந்த ஒரு வாய்ஸ கேட்டு. இந்த ஒரு ப்ரோமோக்கு வந்துட்டு அந்த உருகி உருகி பாடினப்பயும் சூப்பரா பாடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமா உருகி உருகி பாடியிருக்கிறாரு நம்மளுடைய அமன். இந்த ஒரு பாடலுக்காக அமனோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது. அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இது இருக்க போகுது. இதைத் தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நிறைய ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் யாரு அப்படின்னு சொன்னா, அது நம்மளுடைய சரத் தான். சரத்தும் சாரங்காவும் சேர்த்து "இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன" என்ற பாடல் தான் பாடியிருக்கிறாங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பாடினா தான் என்னன்ற மாதிரி தான் கேட்கிற அளவுக்கு சூப்பராவே பாடியிருக்கிறாங்க. இதுவும் கண்டிப்பாக வந்துட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்க முடியும். போன ரவுண்டோட பெஸ்ட் பெர்ஃபார்மரே வந்துட்டு நம்மளுடைய சரத் தான். கோல்டன் இல்லங்க, பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசப்படுத்தியிருப்பாரு. அதேபோல இந்த சுற்றுலயும் செமையா கலக்க போறாரு. அதோட சாரங்காவும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. அதனால இத பார்க்கறதுக்கும் அவங்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே காத்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச நம்மளுடைய இந்திரஜித் மற்றும் சௌமியா 2 பேருமே சேர்ந்து வந்து "கூண்டுக்குள்ள என்ன வச்சு" என்ற பாடல வந்து பாடியிருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா தான் பாடியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஒரு ப்ரோமோக்குள்ள நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்திரஜித் வந்துட்டு அவங்களுக்கு இன்னுமே வந்து காய்ச்சல் குணமாகலையா? இந்த முறையும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலையா? என்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இந்திரஜித்தோட ரசிகர்கள் எல்லாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவருக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா? கிடைக்காதா? என்ற ஒரு விஷயத்த. சீக்கிரமா வந்துட்டு இந்திரஜித் குணமாகி நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதைத் தொடர்ந்து இந்த ஒரு ப்ரோமோல காட்டியிருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல யாருடைய பெர்ஃபார்மன்ஸ பார்க்கறதுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.